விருதுநகர் மாவட்டம் பத்திராயிருப்பு பக்கத்தில் தம்பிப்பட்டி அப்படிங்கிற ஏரியாவிலேருந்து உங்கள் இன்ஜினியர் காளிசுரபாண்டி பேசிகிட்டு இருக்கேன். மஸ்கட்லேருந்து நேற்று மேம் ஒருத்தவங்க ஃபோன் பண்ணியிருந்தாங்க. தம்பிப்பட்டியில் நாங்கள் வீடு கட்டியிருக்கோம், கட்டி ஒரு 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது. என்னுடைய ரிலேட்டிவ் ஒரு இன்ஜினியர் ஒருத்தர் வச்சு தான் கட்டினேன். ஏன்னா வீட்டில் ஒரு சுவரில் ஒரு லிமிட்டாக ஹைட்டுக்கு அப்புறம் பூச்செல்லாம் பேந்து விழுகுது, பெயிண்ட் எல்லாம் உறிஞ்சி விழுகுது, உப்பு பொறிஞ்ச மாதிரி தெரியுது. நான் அவங்ககிட்ட சொல்லும்போது எனக்கு அவங்க வந்து சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணி அந்த ஒர்க்கை பண்ணி கொடுக்கல. நான் உங்களை இன்ஸ்டாகிராமில் வாட்ச் பண்ணேன், நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி அந்த மேடம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு இணங்க இன்றைக்கி நம்ம வந்து அந்த வீடை பார்த்துருந்தோம். பார்க்கும்போது நம்ம கண்டுபிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, மொத்தம் 6 போர்ஷன் கட்டி வாடகை விட்டுருக்காங்க அந்த வீட்டில். கிரவுண்ட் ஃப்ளோர் ப்ளஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். அப்படி வரும்போது கீழே 3 வீடு மேலே 3 வீடு அந்த மாதிரி கட்டி வாடகை விட்டுருக்கும்போது கரெக்டாக பாத்ரூம் ஏரியாவில் மட்டும் ஒரு 1.5 feet ஹைட்டுக்கு அந்த பூச்சி சுவர் எல்லாமே பேந்து உழுந்த மாதிரி தெரியுது. ஸோ அந்த வீட்டோட மற்ற பாகங்கள் எல்லாம் பார்க்கும்போது எந்த பிரச்சனையுமே இல்லை. கரெக்டாக எந்தெந்த இடத்துலலாம் ரெஸ்ட் ரூம் வருமோ அந்த இடத்துல மட்டும்தான் அந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக ஆயிருக்கு. ஸோ மேபி இது என்ன நடந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம செக் பண்ணும்போது சைட்டில் தண்ணியோட சால்ட்டு கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ரொம்ப உப்பு தண்ணி, வாயில் முக்கிய முடியாத அளவுக்கு இருக்கிற இவ்வளோ உப்பு தண்ணியை அந்த இன்ஜினியர் அந்த கட்டுமானத்துக்கு பயன்படுத்திக்கவே கூடாது. பயன்படுத்தாமல் இருந்திருந்தாலே கிட்டத்தட்ட ஒரு 60% பிரச்சனைகளை இல்லாமல் பண்ணியிருந்துருக்கலாம். இன்றைக்கி அவங்க எக்ஸ்ட்ரா பணம் செலவழிக்க வேண்டிய சூழ்நிலை வராமல் இருந்திருக்கு. ஸோ அங்கே என்ன நடந்திருக்குன்னா, தண்ணியும் அதிகம் உப்பாக இருந்து வாட்டர் ப்ரூஃபிங் அந்த பாத்ரூமில் எல்லா இடத்துலையும் பண்ணாமல் திரும்ப ஒர்க் பண்ணது, நீர்க்கசிவு ஏற்பட்டு இந்த மொத்த பிரச்சனையுமே அங்கே உருவாயிடுச்சு. ஸோ அங்கே என்ன பிரச்சனை இருக்குது, என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வீட்டு உரிமையாளர்கிட்ட தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கேன். அவங்க ரொம்ப பணம் செலவழிச்சிட்டோன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அதனால் இப்போ ஒரு 3 மெத்தட் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு இதை ட்ரை பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சு இதில் 80% நம்மளால் க்யூர் பண்ண முடியும். மேபி அது நடக்கலைன்னா செகண்டு, அதுக்கடுத்து நான் தேர்டுன்னு சொல்லிட்டு 3 ஸ்டேஜாக நான் பிரித்து கொடுத்துருக்கேன். இது வந்து அவங்க தேவையில்லாமல் பணம் செலவழிக்கிறத குறைக்கிறதாகவும் இருக்கும், அவங்களுடைய கஷ்டத்தையும் கொஞ்சம் குறைக்கிற மாதிரி இருக்கும்னு நம்புகிறேன். ஒரே ஒரு கருத்து தான் பொதுவாக ஒன்று சொல்கிறேன். நீங்கள் கொத்தனாராக இருங்க, மேஸ்திரியாக இருங்க, இன்ஜினியராக இருங்க, யாராக வேணாலும் இருங்க. ஒரு கட்டுமானம் நம்ம கட்டுறோம் அப்படின்னா வீட்டு உரிமையாளர்கள்ட்ட நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக நம்ம வேலை பார்க்காம உண்மையை சொல்லி இன்னும் கூட 10, 5, 100, 1000 கூட வாங்கிக்கிட்டு இன்னும் தெளிவாக அந்த வேலையை எப்படி பண்ணி கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருங்க. அப்படி பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த வீட்டு உரிமையாளரோட மனசு எவ்வளோக்கெவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கோ அவ்வளோக்கெவ்வளோ நம்மளும் இந்த தொழிலில் நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். இதே மாதிரி தமிழகம் முழுவதும் கடைக்கோடி கிராமமாக இருந்தாலும் சரி, பழைய வீடு புதுப்பிக்கணும், புது வீடு கட்டணும் அப்படிங்கிற நினைக்கக்கூடிய நண்பர்கள் தாராளமாக நிறுவனத்தை தொடர்பு கொள்ளலாம். நன்றி.